अस्त्युत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः सो अलभ्य शोकाभिभवायम् आकृतिः विमानना सुभ्रुकुतः पितुर्गृहे पराभिमर्शो न तवास्ति कः करम् பிரசாரையேத் பன்னகரத்ன சூதையே. ஸோ இந்த ஸ்லோகத்தோட லாஸ்ட் கிளாஸ்ல நிறுத்தினோம். இந்த மாதிரி உனக்கு சோகங்கிறது அப்பா வீட்லயும் கிடையாது. ஸோ பராவிமர்சம்ங்கிறது உனக்கு கிடையாது. மற்றவாளால நீ ஏதாவது யாரா உன்னை தீண்டிட்டா அப்படிங்கறதுனாலையும் நீ தபஸ் பண்ண வரல. ஏன் அப்படின்னா கஹ கரம் பன்னகரத்ன சூதையே கஹ கரம் பிரசாரையேத். ஸோ அந்த பன்னகரத்னத்துக்குள்ள யாரு அஹ், பாம்பு புத்துல பாம்பு ரத்னத்துக்கோசரம் பாம்பு புத்துக்குள்ள யாரு கையை விடுவா? யாருமே அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ண மாட்டா அப்படிங்கறதோட நிறுத்தினோம் போன கிளாஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ம், ஆ 44வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா கிம் இதி அபாஸ்ய ஆபரணானி யௌவனே திருதம் त्वया வார்த்தக சோபி வல்கலம் வத பிரதோஷே வினிகீர்ண தாரகா விபாவரி யதி அருணாய கல்பதே. ஸோ என்ன அப்படின்னா கிம்மிதி அபாஸ்ய ஆபரணானி யௌவனே. ஸோ நீ யௌவன அவஸ்தையில இருந்துட்டு இருக்க. ஸ்டில் நீ ஆபரணானி அபாஸ்ய கிம்மிதி. நீ வார்த்தக சோபி வல்கலம் துவயா திருத்தம். யௌவன அவஸ்தையில இருந்துட்டு இருக்கிற நீ உன்னுடைய அவஸ்தையில இருக்கிறவாள்லாம் போட்டுக்கிறது ஆபரணங்கள், நல்ல பட்டு வஸ்திரம் எல்லாம். அதெல்லாம் விட்டுவிட்டு நீ வார்த்தக சோபி வல்கலம், வார்த்தக்கிய அவஸ்தை விருத்தாவஸ்தையில சோபிக்கிற ஒரு வல்கலம், மர உரியை துவயா திருத்தம், உன்னால் தரிக்கப்படுகிறது. சரியா? வத பிரதோஷே வினிகீர்ண தாரகாக விபாவரி எதி அருணாய கல்பதே. அதை எதோட கம்பேர் பண்றார்? ஒரு பிரதிவஸ்து போட்டு இங்க சொல்றார். பிரதோஷே அதாவது விபாவரினா நிஷான் அர்த்தம், இரவு ஆனது. பிரதோஷே வினிகீர்ண தாரகாக விலக்கப்பட்ட அந்த தாரகங்கள்னா நட்சத்திரங்கள். அவைகளை விட்டுட்டு எது அருணாய கல்பத்தே, நைட்டே போய் அந்த பிரதோஷ சமயே அவைகள் என்ன அப்படின்னா தாரகங்கள்ல விட்டுட்டு இந்த ராத்திரியானது பிரதோஷே சந்தியாயாம் என்ன அப்படின்னா இந்த அருணனை போய் அண்டிக்குமா? அண்டிக்காதே. அதே மாதிரி என்ன அப்படின்னா யௌவன அவஸ்தையில நீ இருந்துண்டு ஆபரணங்களை போட்டுக்கிற அவஸ்தையில நீ ஆபரணங்களை போட்டுக்காம வந்து விருத்தாவஸ்தையில கடைபிடிக்கிற போட்டுக்கிற அந்த வல்கலம்ங்கிற வஸ்திரத்தை நீ தரிச்சுட்டு இருக்க. அது எது போல இருக்கான் அப்படின்னா இருட்டானது பிரதோஷே சந்தியாயாம் விபாவரிங்கிறது இருட்டு, அந்த நிஷா ராத்திரி. அது பிரதோஷே அந்த சந்தியா காலத்துல வினிகீர்ண தாரகாக அந்த விலக்கப்பட்ட நட்சத்திரங்களோட அருணாய கல்பத்தை அருணனை போய் அண்டிக்குமா? அந்த மாதிரி புரியுறதா? அத ஒரு கம்பாரிசனா சொல்றாருங்க. சோ யஸ்மாது இதம் தபஸ்சரணம் தபஸ்சரணம் இஷ்ட அவாப்தியர்த்தம் ந பவதி. கொஞ்சம் பிரிண்ட் சரியில்லை, அப்படி படிக்கிறேன். சோ யஸ்மாத் இதம் தபஸ்சரணம் இஷ்ட அவாப்தியர்த்தம் ந பவதி நாபி அனிஷ்ட பரிகாரார்த்தம் தஸ்மாத் நிரபிசந்திக தபஸ்சரண மாத்திரமேவ அத்திர அவசிஷ்யதே. சோ என்ன அப்படின்னா இப்போ இத்தனை நேரம் எல்லாம் உட்காந்து அவர் அனலைஸ் பண்ணதுல என்ன அப்படின்னா தபஸ்சரணம்ங்கிறது இஷ்ட அவாப்தியர்த்தம் ந பவதி. தன்னோட இஷ்டத்தை அடையறதுக்கோசரம் அவ தபஸ் பண்ணலைங்கிறத தீர்மானிச்சுட்டார். ஏன் அப்படின்னா அவளுக்கு குலே பிரசூதிகி, பெரிய ஒரு ஹிமவானுடைய குலத்துல பிறந்த அவளுக்கு புதுசா அடையறணுங்கிறது ஒண்ணும் இல்ல. சகல சௌபாகியங்களோட எல்லா இந்த சௌபாகிய லட்சணங்களோட அவ இருக்கிறதுனாலையும் அவளுக்கு இதை தவிர இஷ்ட அவாப்தி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. சோ அதை நோக்கி அவளுடைய தபஸ்சரணம் இஷ்ட அவாப்தியர்த்தம் நபவதி. அதே மாதிரி நாபி அனிஷ்ட பரிகாரார்த்தம், அதே சமயத்துல அனிஷ்டம் போறதுக்கோசரமும் அவ தபஸ் பண்ணல. அதுக்கும் ரீசனிங்ஸ் பார்த்தோம். அவர் ஹிமவானுடைய புத்திரி, வீட்டிலே அவளுக்கு ஒரு அவமானம் இருக்காது. போன ஸ்லோகத்துல பார்த்தோம். ரத்தனத்துக்கோசரம் பன்னக பாம்பு புத்துல போய் யார் கையை விடுவா? அந்த மாதிரி இவளுடைய பராபிமர்ஷம்ங்கிறதும் இவளுக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். நாபி அனிஷ்ட பரிகாரார்த்தம் தஸ்மாத் நிரபிசந்திக தபஸ்சரண மாத்திரமேவ அவசிஷ்யத்தே. சோ உங்களுக்கு அபிசந்திகி அப்படின்னாலே
உத்தேசம்னு அர்த்தம். ஆம்பிஷன். ஒரு கோலை நோக்கி ஒரு கோலை நோக்கி ஒரு காரியத்தை பண்றது அபிசந்திஹீனா. நிரபிசந்திகம் அப்படின்னா ஒரு கோலே இல்லாம, இவளுக்கு ஒரு உத்தேசியமே இல்லாம தபஸ்சரண மாத்திரமே அவசிஷியத்தை. சோ வந்து தபஸுக்கு ரெண்டு காரணம் இருக்கணும். ஒன்னு இஷ்ட பிராப்தி, இன்னொன்னு அனிஷ்ட பரிகாரம். இவளுக்கு இஷ்ட பிராப்திங்கிறது எக்கச்சக்கமா இவளுக்கு டிசைரபிள் திங்ஸ் வீட்டுல இருக்கிறதுனால இவ அதுக்கோசரம் தபஸ செய்ய வேண்டாம். அனிஷ்ட பரிகாரம் அப்படிங்கிறது இவளுக்கு அனிஷ்டம்ங்கிறது வரப்போறது இல்ல. அதுக்கு என்னெல்லாம் சப்ஸ்டான்சியேட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டார். தஸ்மாத்து அதனால என்ன அப்படின்னா நிரபிசந்திகம், அவளுடைய தபஸ்சரணம்ங்கிறது நிரபிசந்திக தபஸ்சரணமே மாத்திரமே அவசிஷியதே. ஒன்னும் அவ வந்து எதை நோக்கியும் ஒரு தபஸ் பண்ணல. கேனாபி காமேன தபஸ்சச்சாரன்னு ஈஸ்வரனுக்கு சொல்றோம் இல்லையா? எல்லாருடைய தபஸ், எல்லாருடைய இஷ்டத்தை பூர்த்தி பண்ற ஈஸ்வரன் எதுக்கு தபஸ் பண்ணணும் அப்படின்னா கேனாபி காமேன தபஸ்சச்சாரன்னு காளிதாசன் சொன்னான். அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா இவளுடைய தபஸ்சரணம்ங்கிறது நிரபிசந்திக்கம், ஒரு உத்தேசத்தை குறிச்சு இல்ல. அது தபோ தபோ அந்த மாதிரி தபஸ்சரண மாத்திரமேவ அத்திர அவசிஷ்யதே. தத்து பூர்வமேவ கிஞ்சித் ஆசங்கிய परिहृतम् अपि इदानीम् उपपत्तिकथनद्वारेण स्व அவசரே தூரத்தக நிராகரோதி. மேலும் என்ன அப்படின்னா தத்து தூ பூர்வமேவ கிஞ்சித் ஆசங்கிய, இந்த இந்த பரிஹிருதம் இந்த மாதிரி எதெல்லாம் வந்து எதுக்கோசரம் பண்றா அப்படிங்கறதெல்லாமே முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி பலவிதமாக பரிகிருத்தம் அப்படி இதானி உபபத்தி கதன துவாரேன. சரி, எதுக்கோசரம் அவ பண்றா அப்படிங்கிற ஒரு ஒரு உபபத்தி, உபபன்னம்னாலே மேனிஃபெஸ்டேஷன் அர்த்தம். சோ இங்க உபபத்தி கத்தன துவாரேன அதை வெளிப்படுத்தும் வாயிலாக ஸ்வ அவசரே தூரத்தக நிராகரோதி. என்ன அப்படின்னா நீ வந்து இதுக்கோசரம் பண்ணல இதுக்கோசரம் பண்ணல அப்படின்னா எதுக்கு இந்த யௌவன அவஸ்தையில இந்த மாதிரி தாரணை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயத்த பிரஸ்தாபிக்கிறார். துவயா யௌவனே ஆபரணானி அபாஸ்ய கிம் இதி வல்கலம் திருத்தம். இதுதான் வந்து அன்வயம். துவயா, துவயா உன்னால் அப்படின்னா அந்த உன்னால் யாரு அவோ அப்படின்னா லோக விருத்தஜ்ஞயா பூர்வோக்த சகல குண விசிஷ்டயாச்ச. சோ லோகம், லோகம் லோகானாம் விருத்தம் தது லோகவிருத்தம் ஜானாதி இது லோகவிருத்தஜ்ஞா தயா துவயா. சோ அப்படி லோகத்தை அறிந்த உன்னால் மேலும் என்ன அப்படின்னா பூர்வ உக்த சகல குண விசிஷ்டையா, முன்னாடி சொல்லப்பட்ட சகல விதமான சாமுதிரிகா லட்சணங்கள் சகல விதமான குண சம்பத்தினுடைய ஒரு இருப்பிடமா அவ இருக்கிறதுனாலேயும் அனேன பிராப்தவியாந்தர நிரபேட்சத்துவம் உக்தம். இதனாலேயே என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து இனிமே அடையக்கூடியதுங்கிறது ஒண்ணும் கிடையாது. பிராப்தவியாந்தரம், பிராப்தவியம் பிராப்தும் யோகியம் இல்லையா? அடையக்கூடிய வேண்டிய அதை தவிர பிராப்தவியாந்தரம் அந்நது பிராப்தவியம், வேற ஒண்ணு அடையணும் அப்படிங்கிறதுக்குனுடைய நிரபேட்சத்துவம், அபேட்சா இல்ல. இது அடையணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ் அவளுக்கு இல்ல. அதுக்கப்புறம் நாபி நிரபிசந்திகம் வல்கலதாரணம் ச தவ யுக்தம் இத்தியாக ந யுக்தம் இத்தியாக. நிரபிசந்திகம் வல்கலதாரணம் ச தவ ந யுக்தம் இத்தியாக அபிச்ச. மேலும் என்ன அப்படின்னா நிரபிசந்திகம் ஒரு கோலே இல்லாம உன்னுடைய வல்கல தாரணம்ங்கிறது ந யுக்தம். ஏதோ ஒரு மோட்டிவை நோக்கின்னு தான் ஒருத்தர், அதாவது நீ அவ எதுக்கோசரம் தபஸ் பண்றாங்கிறது அவளுடைய வாயிலேருந்தே வரணும். சரியா? சோ அதனால என்ன அப்படின்னா நீ வந்து ஒரு கோலும் இல்லாம வல்கல தரணம், இந்த யௌவனாவஸ்தையில விருத்தாவஸ்தையில எடுத்துக்கொள்ள வேண்டிய வல்கலத்தினுடைய தாரணம் வந்து நீ யௌவனாவஸ்தையிலே பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நச்சயுக்தம். அது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். சரியா? மேலும் என்ன அப்படின்னா அஸ்ய யௌவன இதி அஸ்ய வயசக ந உச்சிதம் வல்கல தாரணம் இது பாவः. சோ வந்து அஸ்ய வயசக இந்த வயசு உடைய ஒத்தவருக்கு வல்கல தாரணம் அப்படிங்கிறது ந உச்சிதம், இட் இஸ் நாட் சூட்டபிள். யௌவன உச்சிதானி ஆபரணானி ச த்வயா பரித்யக்தானி இதி ஆக ஆபரணானி அபாஸ்ய இதி. சோ யௌவனாவஸ்தாயாம் உச்சிதானி ஆபரணானி, யௌவன அவஸ்தையில் போட்டுக்கொள்ள வேண்டிய உச்சிதமான ஆபரணங்களை ஆபரணங்களானது ந துவயா சாரி ச துவயா பரித்யக்தானி, அந்த யௌவன அவஸ்தையில போட்டுக்கொள்ள வேண்டிய ஆபரணங்களானது ஒன்னால் விடப்பட்டன. ஆபரணானி அபாஸ்ய இதி.
அதுதான் அந்த ஆபரணானி அபாசியங்கிற ஒரு பதம். சரியா? கிம் இது அபாசிய ஆபரணானின்னு இருக்கு இல்லையா? முக்தா கலாபாதீனி பரித்தியஜ்ய. முக்துக்களால ஆன கலாபம்னாலே சமூகம்னு அர்த்தம். ஸோ முத்துக்களினுடைய சமூகம், அந்த ஹாரங்கள் எல்லாம் பரித்தியஜ்ய விட்டுட்டு, கிம் சப்தா பிரஷ்னே. கிம் எதுக்கோசரம் நீ வந்து விட்ட? இது சப்தோ ஹேதோ. ஸோ வந்து கிம்மிதி, ஏன், அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். கஸ்மாத் ஹேதோஹோ இத்தியர்த்தா. எதை கிம் கிம்மிதி பரித்தியக்தம் துவயா அப்படின்னா, கஸ்மாத் ஹேதோஹோ ஆபரணானி யௌவன அவஸ்தாயாம் உச்சிதானி ஆபரணானி கேன காரணேன கஸ்மாத் ஹேதோஹோ त्वया परित्यक्तानि. புரியுறதா? ந கேவலம் அஸ்ய வயசः யோக்யானி ஆபரணானி பரித்யக்தானி அனுச்சித பரிகிரகச்ச கிருதः இத்தியாக வல்கலம் திருதம் இது. சரி, அவ வந்து யௌவன அவஸ்தையில போட்டுக்க வேண்டிய உச்சிதமான ஒரு ஆபரணங்களை விட்டிருக்கலாம். ஆனா அதை விட சிம்பிளரா ஏதோ ஒரு ஆபரணமோ ஏதோ ஒரு வஸ்திரம் போட்டுட்டு இருந்தா இட் இஸ் ஓகே. ஆனா அதுக்கு டோட்டலா கான்ட்ரடிக்டரியா இருக்கின்ற விருத்த அவஸ்தையில என்ன ஒரு வல்கல தாரணம் இருக்குமோ அதை தரிச்சுட்டு இருக்காளே, அது வந்து அனுச்சிதம் இல்லையா அப்படின்னு சொல்றார். ந கேவலம் அஸ்ய வயசா யோக்யானி ஆபரணானி அனயா பரித்தியக்தானி. இவளால் அந்த ஏஜ்ல போட்டுக்க வேண்டிய ஆபரணங்கள் மாத்திரம் விடப்படவில்லை. அனுச்சித பரிகிரகச்ச கிருதா, அவளுக்கு உச்சிதமான ஒரு வேஷம்ங்கிறது ந ஸ்வீகிருதா. அனுச்சிதமான ஒரு வேஷம்ங்கிறது ஸ்வீகிருதம் தயா. இத்தியாக வல்கலம் திருதம் இதி. வல்கல தாரண யோக்கியம் காலாந்தரமபி தர்ஷயதி வார்த்தக சோபி இதி. சோ வல்கல தாரண யோக்கியம் காலாந்தரம் அபி. சோ வல்கல தாரண யோக்கியம் அப்படின்னா, எப்படி வந்து யௌவனாவஸ்தையில ஆபரண தாரணம் அப்படிங்கிறது யோக்கியமோ, அப்ப இந்த வல்கல தாரணம்ங்கிறது எந்த ஏஜ்ல யோக்கியம்? காலாந்தரம். காலாந்தரம்னா அந்யஹ காலஹ, வேற ஒரு காலம். அது என்ன காலம்? வார்த்தக சோபி. விருத்தாவஸ்தையில சோபிக்கிற அந்த வல்கலம் அப்படின்னு அந்த வல்கலத்துக்கு சூட்டபலான ஒரு காலத்தையும் போடுறார். வார்த்தகே விருத்தத்வே சோபிதும் சீலம் அஸ்ய இது ததா. வார்த்தக விருத்தாவஸ்தையில போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கின்ற இந்த வல்கலம். ஏவம் அனுச்சித பரிகிரக கிமர்த்தம் துவயா கிருதா இது பிரஷ்னஸ்ய நைவம் துவயா கர்த்தவியம் இத்தேவ அர்த்தா. சோ அவர் வந்து நீ ஏன் பண்ண அப்படின்னா, நீ பண்ணவே கூடாது. எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி பண்ற அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தரை கேட்டோம் அப்படின்னா, ஒரு குழந்தைய பார்த்து கேட்கிறோம், நீ இந்த மாதிரிலாம் நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நீ பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். சோ அதே மாதிரி ஏவம் அனுச்சித பரிகிரக கிமர்த்தம் துவயா கிருதா. உச்சிதமான பரிகிரகம் இல்ல, அனுச்சித பரிகிரகம், சூட்டாகாத ஒரு பரிகிரகமானது துவயா கிமர்த்தம் கிருதக, ஒன்னால் ஏன் செய்யப்பட்டது? இது பிரஷ்னஸ்ய, அந்த கேள்விக்கு நைவம் துவயா கர்த்தவியம் இத்தியேவ அர்த்தா, நீ பண்ணப்படாது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதேவ அகர்த்தவியமே அகர்த்தவியத்துவம் ஏவ பிரதிவஸ்துனா உபபாதயதி. சோ அந்த செய்யப்படாது, அந்த அந்த என்ன வாண்டாமோ அதை வந்து பிரதிவஸ்து உபமா மூலமாக சொல்றார். என்ன அப்படின்னா, சாரி, பிரதிவஸ்துனா அது அதுக்கு கான்ட்ரடிக்டரியா இருக்கிற ஒரு விஷயத்தினால சொல்றார். ஓகேவா? ஆமா. ஜி, அப்படின்னா அதுக்கு பிரதிவஸ்து அலங்காரம் தான் பேரா? ஆமா, ஒரே ஒரு நிமிஷம். ஆ, सो अतएव अकर्तव्य अकर्तव्यत्वमेव प्रतिवस्तुना उपपादयति विभावरी प्रदोषे विनिकीर्णतारकाः अरुणाय कल्पते यदि वद. सो विभावरी அப்படின்னா ராத்திரிஹி, இரவு, பிரதோஷே அப்படின்னா சந்தியாயாம். சோ வந்து என்ன அப்படின்னா, வினிகீர்ண தாரகாக பூத்வா இது சேஷः. வினிகீர்ணாக அபாஸ்தாக தாரகாக நக்ஷத்ராணி யயாசா ததா. வினிகீர்ணாகனா விலக்கப்பட்ட, அதாவது அபாஸ்தாக, தாரகாகன நட்சத்திரங்கள், எந்த இருட்டுனாலேயோ எந்த இரவுனாலேயோ அது. அத்த ஆபரண பிரதிவஸ்துதயா தாரகாண. இதை வந்து நான் பிரதிவஸ்து உபமான்னு சொன்னேன். பிரதிவஸ்து உபமா அப்படிங்கிறது உபமானத்துக்கு ஒரு தர்மம், உபமேயத்துக்கு ஒரு தர்மம், சமான அர்த்தத்தோட தான் இருக்கும். ஆனா அதை வந்து பின்ன பதங்கள் மூலமாக சொல்றது. சில இடத்துல வந்து நெகட்டிவா ஒரு உபமேய தர்மத்துக்கு, உபமேயத்தினுடைய தர்மத்தை நெகட்டிவா சொல்லிட்டோ அதை பாசிட்டிவா சொல்லி, அது ரெண்டும் அர்த்தப்படி பார்த்தேன்னா அதே தான் வரும். அந்த மாதிரி இருக்கு. இங்க வந்து இவர் வந்து பிரதிவஸ்து ரூபேண அத்த ஆபரண பிரதிவஸ்துதயா தாரகாணாம் நிர்தேசா. ஆபரணங்கள் அங்க வந்து
இங்க வந்து எடுத்துட்டு இருக்கிறது உபமேயம் யாரு? இந்த பார்வதி. உபமானம் வந்து உங்களுக்கு இந்த விபாவரி, இரவு. சோ வந்து இங்க என்ன அப்படின்னா, எப்படி வந்து இந்த ஸ்திரீயானவள், இந்த பார்வதியானவள் ஆபரணங்களை தியாகம் பண்ணி வல்கலத்தை எடுத்துட்டாளோ, எது போல அப்படின்னா, அந்த இரவானது தாரகங்களை விட்டுட்டு எப்படி வந்து அருணனை போய் அண்டிண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்றார். சோ இங்க ஆபரணத்துக்கு பிரதிவஸ்துதையா எது சொல்றா அப்படின்னா, உபமேய பூதமாக இருக்கின்ற அதுக்கு சொல்ற தர்மமான ஆபரணத்துக்கு பிரதிவஸ்துவா தாரகங்களை சொல்றா அங்க உபமானத்துக்கு. அருணாய, அருணம் கந்தும், அருணாய அப்படின்னா அருணம் பிரதி கந்தும் அர்த்தம். அந்த சதுர்த்திக்கு அது அர்த்தம், துமுனந்தம் போட்டிருக்கா. வல்கல பிரதிவஸ்துத்வேன அருணஸ்ய உபாதானம் உபயோகோ அபி ஆருண்யாத். சோ வல்கல பிரதிவஸ்துத்வேன, வல்கலத்துக்கு வந்து பிரதிவஸ்துவா எது சொல்லியிருக்கா அப்படின்னா அருணனை சொல்லியிருக்கா. உபயோகோ அபி ஆருண்யாத், ரெண்டுமே வந்து செவந்து இருக்கிறதுனால கல்பதே அர்ஹதி இத்தியர்த்தः. யதி விபாவரி பிரதோஷ சமயே ஏவ பரித்யக்த தாரகாः பூத்வா அருணம் கந்தும் அர்ஹதி தர்ஹி வத இத்தியர்த்தः. எதி இருட்டானது பிரதோஷ சமயே சந்தியா காலத்துல பரித்யக்த தாரகாக விடப்பட்ட நட்சத்திரங்களோட அருணனை நோக்கி போகுமோ, அது அருகதையோ, அந்த மாதிரி போறது கரெக்டோ அப்படின்னு நீ சொல்லு. அது கரெக்டா இல்லையான்னு நீ சொல்லு. அப்படி கரெக்டா இல்லையான்னு நீ சொல்லிட்ட அப்படின்னா நீ பண்ணதும் நான் கரெக்ட்னு ஒத்துக்கிறேன். புரியுதா? எஸ்மாத்து ததா ந அர்ஹதி. ஏன் அப்படின்னா அது ந ந அர்ஹதி தஸ்மாத்து ந துவது துவது வதீப்சிதம்னு இருக்கு. துவதீப்சிதம்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். துவதபி ந வதிஷ்யசி, சாரி, இங்க இந்த பிரிண்ட்னால தஸ்மாத்து ந வதிஷ்யசி இத்தியர்த்தः. யஸ்மாத்து ததா ந அர்ஹதி தஸ்மாத்து ந வதிஷ்யசி இத்தியர்த்தः. அதாவது இந்த இந்த எதி விபாவரி, இந்த இரவானது பிரதோஷ சமயே ஏவ பரித்யக்த தாரகாக பூத்வா அருணம் கந்தும் அர்ஹதி தர்ஹி வத. இந்த மாதிரி இந்த இருட்டானது பிரதோஷ காலத்திலேயே தாரகங்களை விட்டுட்டு அருணனை நோக்கி போறதுக்கு உச்சிதமா? உச்சிதம்னா நீ சொல்லு. யஸ்மாது ததா ந அர்ஹதி தஸ்மாது ந வதிஷ்யசி இத்தியர்த்தா. உனக்கே தெரியும் இருட்டானது பிரதோஷ காலத்துல தாரகங்களை விட்டுட்டு போறதுங்கிறது ந அர்ஹதி கரெக்ட் இல்ல, தஸ்மாத்து ந வதிஷ்யசி, அதனால நீ சொல்ல மாட்ட அப்படின்னு அவளை பார்த்து சொல்றார். அதனால சொல்ல மாட்டேன்னா என்ன? எப்படி விபாவரி வந்து பிரதோஷ காலத்துல பரித்யக்த தாரகாக பூத்வா அருணம் கந்தும் ந அர்ஹதி, ததா துவமபி யௌவனாவஸ்தாயாம் இந்த மாதிரி பரித்யக்த ஆபரணானி நீ வந்து வல்கல தாரணம்ங்கிறது ந அர்ஹதம் அர்ஹதி அப்படிங்கிறத முடிக்கிற. சரியா இருக்கா? சரியா இருக்கா காமாட்சி? அதான் அதான் அடுத்து. விபாவரிங்கிறது லக்ஷ்மிக்கும் ஒரு பேர் இல்லையா? இந்த இடத்துல விபாவரினா நைட்டுன்னு தான் அர்த்தம், நிஷான் தான் அர்த்தம், ராத்திரி. சரியா? ஆ, சரியா இருக்கா? அதான். किम् इति अपास्य आभरणानि यौवने धृतं त्वया वार्धकशोभिवल्कलं वदप्रदोषे विनिकीर्णतारकाः विभावरी यत् यदि अरुणाय कल्पते. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, திவம் யதி பிரார்த்தயசே விருதா ஸ்ரமः पितुः प्रदेशाः तवदेव भूमयः अथ उपयन्तारम् अलं समाधिना न ரத்னம் அன்விச்சதி மிருக்யதேஹி தத்து. ஸோ அடுத்தது என்ன கேட்கிறார் அப்படின்னா, திவம் பிரதி ஸோ வந்து அனிஷ்டம் இல்ல, அனிஷ்ட பரிகாரார்த்தம் இல்ல, இஷ்ட பிராப்தியர்த்தம் இல்ல. ஸோ இது ரெண்டுத்துக்கோசரம் இல்ல அப்படின்னா எப்படி வந்து நீ வந்து ஒரு வார்த்தக்கியத்துல வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய வல்கல தாரணத்தை இப்ப யௌவன அவஸ்தையிலேயே ஆபரணங்களை விட்டுட்டு நீ எடுக்கிற அப்படின்னா வேற ஏதாவது ஒரு தப பிரயோஜனம் இருக்கா? அந்த தப பிரயோஜனத்தையும் அவர் நிராகரணம் பண்றார் ஈஸ்வரன். எப்படி அப்படின்னா, திவம் யதி பிரார்த்தயசே விருதா ஸ்ரமஹ பிதுஹு பிரதேசஹ தவதேவ பூமயஹ அத உபயந்தாரம் அலம் சமாதினா ந ரத்னம் அன்விஷ்யதி மிருக்யதேஹி தத். இது ஒரு ஃபேமஸ் இஆர்சி. இந்த ரத்னம் ந அன்விச்சதி மிருக்யதே அன்விஷ்யதி ஆர் அன்விச்சதி மிருக்யதேஹி தத். சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா, நீ வந்து ஸ்வர்க்கத்தை விரும்பி தபஸ் பண்றியோ,
சொர்க்கத்தை நோக்கி போனோம்னு எல்லாரும் நினைக்கிறாளோனோ அப்படி பண்ணாலும் அந்த சிரமங்கிறது விருதா, வேஸ்ட். ஏன் அப்படின்னா தவ பிதுகு பிரதேசாக தேவபூமையாக, உன்னுடைய அப்பாவினுடைய ஹிமாலய பிரதேசம் இருக்கே, ஹிமவத் பிராந்தம், அந்த ஹிமவத் பிராந்தங்களே என்ன, அதனுடைய ஸ்தானங்களே என்ன, ஸ்வர்க பதார்த்தாக, அது வந்து தேவபூமி மாதிரி அது. சோ அதனால நீ வந்து அந்த ஸ்வர்க்கத்தை நோக்கி தபஸ் பண்ற அப்படின்னா அது வந்து விருதா, ஸ்ரமஹா விருதா, வேஸ்ட் அந்த எஃபர்ட்டுங்கிறது. அத பக்ஷாந்தரே என்ன அப்படின்னா உபயந்தாரம் பிரார்த்தயசே தர்ஹி சமாதினா அலம். அதாவது நீ வந்து உபயந்தாரம் அப்படின்னா, உபயந்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூட்டபிள் பேர் ஹஸ்பண்ட், அதை நோக்கி நீ தபஸ் பண்ற அப்படின்னா அது வந்து சமாதினானா இந்த தபசா அலம் போரும் நீ பண்ற தபஸ்னால. ஏன் அப்படின்னா உன்னை வந்து உன்னை வந்து உனக்கு ந ரத்தனம் அன்விஷ்யதி மிருக்யதேஹி தது. ரத்தனம் மணிங்கிறது மத்தவாளால தேடப்பட வேண்டிய விஷயம். மணி வந்து தான் எந்த கழுத்துல போய் ஏறி போன்னு உட்காந்து யோசிக்குமோ, யோசிக்காது. அந்த மாதிரி உன்னை வந்து உனக்கு சூட்டபிளா இங்க உலகத்துல யாருமே கிடையாது, ஃபர்ஸ்ட் நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா நீ தேடி போனோங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு என்ன இது கொடுக்குறார் அப்படின்னா ரத்தனம்ங்கிறது எந்த ஒரு ரத்னம் அப்படிங்கிறது மணி, ந அன்விஷ்யதே ந அன்விஷ்யதி ந மிருகயத்தை, அது போய் தேடாது. தான் தான் தன்னுடைய கிரகீதாரம், தான் யாரு தன்னை வச்சுக்கணும், யாரு தன்னை போட்டுக்கணும்னு ஒரு ரத்னம் போய் தேடிட்டு இருக்குமான கழுத்தை. அப்பிது தத்து ரத்னமானது மிருகியதே, யாருக்கு வேணுமோ அவாதான் அந்த ரத்தனத்தை தேடணும். சோ நீ வந்து ஒரு ரத்தனத்தை போல, உனக்கு சூட்டபலான வரன் வந்து உன்னை தேடிண்டு வரணுமே தவிர நீ வந்து யாரையும் தேடிண்டு போக கூடாது அப்படின்னு சொல்றார். உபயந்தாரம் அப்படின்னா உபயந்தா, யந்த்ரு, உப யம் திருச்சு அங்க உபயந்த்ருன்னு வரும். உபயந்தா யந்தாரோ யந்தாரா உபயந்தாரம்னா வரம்னு அர்த்தம். அலம் சமாதினா அந்த மாதிரி அத உபயந்தாரம் நோக்கி நீ வந்து தபஸ் பண்ற அப்படின்னா சமாதினா அலம் போரும், உன்னோட தபஸுங்கிறது போரும். ஏன் அப்படின்னா ந ரத்னம் அன்விச்சதி மிருக்யதேஹி தது. ரத்னம்ங்கிறது அந்த எந்த கழுத்துல போய் நான் ஏறி உட்காந்துக்கணும்னு தேடின்னு இருக்குமான அதை வந்து மத்தவா தேடின்னு வரணுமே தவிர அது வந்து ஒருத்தரை தேடின்னு போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு சூட்டபிள் வரன் உன்னை தேடின்னு வரணுமே தவிர நீ அந்த வரனை குறிச்சு நீ வந்து தபஸ் பண்ண கூடாது. புரியுறதா? ஏன்னா உன்னை விட வசதி வேற யாரும் கிடையாதுங்கிறார். புரியுதா? அத தேவ்யாக ஹிருதய கதமேவ அர்த்தம் பிரஷ்டுகாமோ அப்படி சங்காலேஷம் அப்படி பரிஜிஹீர்ஷு அந்யத் கிமபி மத்தியே தபக்காரணம் ஆசங்கிய பரிஹரதி. ஸோ இப்போ வந்து இவருக்கு ஆல்மோஸ்ட் ஹி ஹஸ் அரைவ்ட் அட் அ கன்க்ளூஷன். இது இல்லை இது இல்லை இது இல்லை, நேத்தின்னு ஒன்னா அவர் வந்து வார்ட் ஆஃப் பண்ணிட்டே வரார். வர சமயத்துல தேவ்யாக ஹிருதய ஹிருதய என்னையா இருக்கு ஹிருத் அவகதமேவ அர்த்தம் பிரஷ்டுகாமோபி. சோ வந்து அவளுடைய ஹிருதயத்தை தெரிஞ்சுக்கணும்னுட்டு அவர் பிரஷ்டுகாமோ அப்படி அவருக்கு கேட்கணும்னு ஆசை இருந்த பொழுதிலும் கூட சங்கா லேசமபி பரிஜிஹீர்ஷு, கொஞ்சம் டவுட்டை கூட வந்து பரிஹர்த்தும் இச்சுகு பரிஜிஹீர்ஷு அந்யத் கிமபி மத்தியே தபக்காரணம் ஆசங்கிய பரிஹரதி. ஸோ இதுக்கு நடுவுல வேற ஏதாவது தபஸினுடைய காரணமா ஸ்வர்க்கமா அந்த மாதிரி வந்து அவர் வேற விதமா போட்டு அதையும் வந்து அவர் மைனஸ்க்கு கொண்டு வரணும். இது இல்லை அப்படிங்கிறதையும் எல்லாம் கேட்டுவிட்டு கடைசியில நான் சொர்க்கத்தை நோக்கி தான் தபஸ் பண்றேன்னு அவர் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, இவருக்கு சப்புன்னு போயிடும். அதனால அந்த சொர்க்கத்தை நோக்கி நீ தபஸ் பண்ற அப்படின்னா அந்த ஸ்ரமஹா விருதா ஸ்ரமஹா, அது வந்து வேஸ்ட் அந்த எஃபர்ட்டுங்கிறது. ஏன் அப்படின்னா உங்க அப்பாவோட ஊரே வந்து தேவலோக சமானம். சரி வந்து ஒரு உபயந்தாரம் ஒரு வரனை நோக்கி நீ தபஸ் பண்ற அப்படின்னா நீ ரத்தனம் போல, ரத்தனம் வந்து தனக்கு வேண்டிய இதா தேடிட்டு போகுமா அப்படின்னு அதையும் ஒரு ரீசனா போட்டு கேட்கிறார். துவம் திவம் பிரார்த்தயசே எதி ஸ்ரமஹ விருதா. துவம் திவம் பிரார்த்தயசே எதி ஸ்ரமஹ விருதா. திவம்னா ஸ்வர்க்கம். துவம் ஸ்வர்க்கம் பிரார்த்தயசே அபேக்ஷசே எதி, நீ ஸ்வர்க்கத்தை நோக்கி தான் தபஸ் பண்ற அப்படின்னா தர்ஹி ஸ்ரமஹா தபஹா, உன்னுடைய தபஸுங்கிறதே ஒரு சிரமம். ஓகேவா? ஆமா, இந்த போஜன்லாம் இருக்கு. விருதாங்கிறது நிரர்த்தகா, வேஸ்ட். நனு பிரதிஜா மாத்திரேன ந அர்த்த சித்தி இது இமாம் ஆசங்காம் ஹேது உபன்யாசேன பரிஹரதி.
तव पितुः प्रदेशाः देवभूमयः इति ननु प्रतिज्ञामात्रेण न अर्थसिद्धिः इति इमाम् आशंकां हेतु उपन्यासेन परिहरति. சோ நனு பிரதிஜ்ஞா மாத்திரேன ஒரு பிரதிஜ்ஞை பண்றதுனாலேயே என்ன அப்படின்னா அர்த்த சித்தி ந பவதி அப்படிங்கிற ஒரு ஆசங்கா, அந்த டவுட்டை ஹேது உபன்யாசேன பரிஹரதி. சோ இவ பண்றதுனால இவளுக்கு இந்த சொர்க்கம் கிடைக்குமா? நனு பிரதிஜ்ஞா மாத்திரேன அவ ஒரு பிரதிஜ்ஞை எடுத்துட்டதுனாலேயே ந அர்த்த சித்தி இது இமாம் ஆசங்காம், அவளுக்கு அர்த்தத்தினுடைய சித்தியானது கிடைக்க கூடாது, கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு டவுட்டையும் ஹேது உபன்யாசேன பரிஹரதி, ஒரு 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 ரீசனை கொடுத்து அதையும் போக்கடிக்கிறார். என்ன அப்படின்னா தவ பிதுகு பிரதேசாக தேவபூமய இது. தவ பிதுகு ஹிமவதः பிரதேசாக தேவபூமய ஸ்வர்காக, ஹிமவானுடைய பிரதேசமே அந்த ஸ்தானமே தேவபூமிக்கு சமானம். நஹி ஸ்வர்கஸ்திதானாம் ஸ்வர்க பிராப்தி அபேக்ஷா சம்பவதி இது பாவ. ஸ்வர்க்கத்திலே இருந்துட்டு நான் சொர்க்கத்தை அடையணும்னு யாராவது அபேட்சிப்பாளா? இல்லையே. நான் டெல்லியிலே இருந்துன்னு டெல்லிக்கு போகணும்னு நினைப்பேனா? நினைக்க மாட்டேன். சோ ஸ்வர்கஸ்திதானாம் ஸ்வர்க்கத்துல இருக்கிறவாளுக்கு ஸ்வர்க பிராப்தி அபேக்ஷா ந சம்பவதி இது பாவ. இத்தம் தபசः பலாந்தர சூன்யத்வம் பிரதிபாத்திய நாயிகாயாः ஹிருதய நிகூடம் வாஸ்தவமேவ தபக்காரணம் கிஞ்சித் உத்காட்டயதி அத உபயந்தாரம் இது. இத்தம் இவ்வாறாக தபசக பலாந்தர சூன்யத்துவம், அந்யத் பலம் பலாந்தரம், அதனுடைய ஆப்சன்ஸ் சூன்யத்துவம் பிரதிபாத்திய கூறிவிட்ட பிறகு நாயிகாயாக நாயிகாவினுடைய அந்த பார்வதியினுடைய ஹிருதய நிகூடம் வாஸ்தவம் ஏவ தபக்காரணம், மனசுல நிகூடமாக இருக்கின்ற மறைத்து வைத்து கொண்டு இருக்கின்ற வாஸ்தவமேவ தபக்காரணம் என்ன, வாட் இஸ் த ஆக்சுவல் ரீசன் ஃபார் தபஸ் அப்படிங்கறத கிஞ்சித் உத்காட்டயதி, கொஞ்சம் அதை பிரசன்ட் பண்றார், ரிலீஸ் பண்றார். அத உபயாந்தரம் இது உபயந்தாரம் இது பிரார்த்தயசே இது சேஷः. அத சப்தः பிரஷ்னே திருப்பியும் உபயந்தாரம் அப்படின்னா பர்த்தாரம். துவம் பர்த்தாரம் கிம் பிரார்த்தயசே, நீ உன்னுடைய நல்ல ஒரு சத் பதிய நினைச்சுண்டு நீ பதிய ஹஸ்பண்ட நோக்கி நீ பிரார்த்திக்கிறையா? எத்யபி பர்திருகாமனையா தபச்சரணம் சர்வகன்யா ஜனசாதாரணம் ததாபி ததாபி त्वयि तु तत् न उपपद्यते इत्याह. यद्यपि லோகத்துல சாமான்யதையா என்னன்னா பர்திருகாமனையா தபச்சரணம் சர்வகன்யா ஜன சாதாரணம், உலகத்துல பிறந்துட்டு இருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்கும் கன்யா ஸ்திரீகளுக்கும் என்ன சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னா நல்ல சத்குலே நல்ல சத்பதி வரணும் அப்படிங்கிற அதுக்கோசரம் தபஸோ பூஜையோ பண்றதுங்கிறது சர்வகன்யா ஜன சாதாரணம், எல்லா ஒர்க்கும் நார்மலா உலகத்துல பண்றது. ததாபி துவயி தூ தத்து ந உபபத்தியதே, இருந்த பொழுதிலும் உனக்கு இட் டசன்ட் ஒர்க் ஃபார் யூ, அதாவது உனக்கு அது தேவையில்லை. ஏன் அப்படின்னா சமாதினா அலம், சமாதினா தபசா அலம், அலம்னா போரும் அப்படின்னா வாரணார்த்தே போரும், நீ இதுக்கு மேல தபஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா தபஹ ந கர்த்தவியம் இத்தியர்த்தா, தபஸ் நீ செய்யவே கூடாது. குதஹ ந கர்த்தவியம் இத்தியத்ராக ரத்னம் ந அன்விச்சதி இது, நான்விச்சதி அன்வேஷனம் ந கரோதி. சோ அன்விச்சதி அப்படின்னாலே அன்வேஷனம் ந கரோதி. எது ந அன்வேஷனம் ந கரோதி? ரத்னம் ந அன்வேஷனம் கரோதி. ரத்னம் ஆத்மதாரண யோக்கியம் ஜனம் அன்விஷ்ய நஹி பர்யட்டிதி இத்தியர்த்தா. ரத்னமானது ஆத்மதாரண யோக்கியம், தன்னை தாரணம் பண்ணிக்கிறதுக்கு யோக்கியமான கழுத்து எது, யோக்கியமான ஒரு பர்சனை ரத்னமானது ந அன்விஷ்ய ந பர்யட்டதி, அவனை அப்படிப்பட்ட கழுத்தையோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நோக்கி ரத்னமானது தேடிண்டு போகாது. தத்ர ஹேதுமாக என்ன தது மிருக்யதேஹி இது, அதை ரத்னத்தை தான் எல்லாரும் தேடுவாளே தவிர ரத்னம் யாரையும் தேடாது. தது ரத்னம் மிருக்யதே அன்விஷ்யதே ஹி சப்தः அவதாரணே மிருக்யதே ஏவ இத்தியர்த்தः. சோ ரத்னம் அன்விஷ்யதேஹி மிருக்யதேஹி தது அப்படின்னு அந்த ஹி இருக்கணும். மிருக்யதேஹி தத்து அப்படிங்கிற இருக்கிற அந்த ஹீ ஆனது என்ன அப்படின்னா அவதாரணே, அந்த எம்பசிஸ் கோசரம் மிருக்யதே ஏவ இத்தியர்த்தா. யதா சர்வ பிரார்த்தனீயம் ரத்னம் ஆத்மதாரண யோக்ய புருஷம் அன்விஷ்ய பர்யட்டதி இது அசம்பாவ்யம், ததா காந்த பிரார்த்தனையா தவேதம் தபச்சரணமபி இது பாவ. சோ எதுக்கு இப்ப இந்த ரத்னத்தை எடுத்துன்னு வந்தார் அப்படின்னா யதா சர்வ பிரார்த்தனீயம், எல்லாராலையும்
தேடிக்கொண்டு ஆர் பிரார்த்திக்கப்படுகின்ற எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற அந்த ரத்தனமானது ஆத்மதாரண யோக்கிய புருஷம் அன்விஷ்ய பர்யடதி இது அசம்பாவியம். எல்லாராலையும் விரும்பத் தகுந்த அந்த ரத்தனமானது, அந்த ரத்தனமே தன்னை யாரு போட்டுக்கிறதுக்கு யோக்கியமான ஒரு புருஷன் அப்படிங்கிறத தேடிண்டு போகுங்கிறது அசம்பாவியம். ததா காந்த பிரார்த்தனையா தவேதம் தபஸ்சரணம் அப்படி இது பாவ. அதே மாதிரி காந்த உன்னுடைய ஹஸ்பண்ட தேடிண்டு அதை வேண்டிண்டு தவ இதம் தபஸ்சரணம்ங்கிறதும் அதே மாதிரிதான். எப்படி ரத்தனம் தேடுறதோ நீ தேடுறதும் ரத்தனம் தேடுறதும் ஒரே மாதிரிதான். ரத்தனம் வந்து இது போட்டுக்கிற சூட்டபிள் ஜனங்களை தேடிண்டு ரத்தனமே போகாது. அதே மாதிரி உன்னை வந்து நீ உனக்கு சூட்டபிளான ஒரு பர்சனை தேடி நீ போகக்கூடாது. நீ ரத்தனம் மாதிரி. புரியுறதா? அத்த சர்வ பிரார்த்தனீய ரத்தன கர்த்திருக்க அன்வேஷண பிரதிஷேதேன தத் சதிருஷா தேவி கர்த்திருக்க வர பிரார்த்தனா பிரதிஷேதா பிரதீயதே இது சாதிருஷ்யாத் அப்பிரஸ்துத பிரசம்சேயம். ஸோ வந்து முந்தின சென்டென்ஸ்ல அவர் வந்து நீ வந்து வரனை தேடப்படாதுன்னு டைரக்டா சொல்லல. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்படி வந்து நீ வந்து வரப்பிராப்திக்கோசரம் அப்படின்னா அலம் சமாதினான்னு தான் சொல்றார். புரியுறதா? அதுக்கு வந்து அவர் வந்து அப்பிரஸ்துத பிரசம்சையா என்ன சொல்றார் அப்படின்னா, ரத்தனம்ங்கிறது அதை போட்டுக்கிற கழுத்தை தேடப்படாது, அது அததான் உலகத்துல எல்லாரும் தேடணுமே தவிர ரத்தனம் தேடக்கூடாதுன்னு சொல்றதுனாலேயே அந்த ரத்தனத்துக்கு சொல்ற அந்த அந்த ரத்தன கர்த்திருக்கமான அந்த அன்வேஷனம் அப்படிங்கிறது இவளுக்கும் அப்ளை ஆகுது, பார்வதிக்கும் அப்ளை ஆகுது. சரியா? அத்த சர்வ பிரார்த்தனீய ரத்ன கர்த்திருக்க அன்வேஷண பிரதிஷேதேன தத் சதிருஷா அத்த சர்வேஷாம் எல்லாராலையும் பிரார்த்தனீயம் பிரார்த்திக்கக்கூடிய விரும்பக்கூடிய ரத்தன கர்த்திருக்க அன்வேஷண பிரதிஷேதேன அந்த ரத்தனமானது அந்த ரத்ன கர்த்திருக்கம் அப்படிங்கிறது அது வந்து அன்வேஷண பிரதிஷேதேன அது வந்து அன்வேஷனம் அதை பண்ணப்படாது பண்ணக்கூடாது. அதே அது சொல்றதுனாலேயே பிரதிஷேதேன அந்த மாதிரி ரத்னம் வந்து ஒரு ஒரு ஜனனை போய் தேடாது, தேடவும் கூடாது. தத் சதிருஷா அந்த ரத்னசிய சதிருஷா தேவி கர்த்திருக்க வரப்பிரார்த்தனா பிரதிஷேதா பிரதீயதே இது சாதிருஷ்யாத்து அப்பிரஸ்துத பிரசம்சா இயம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, தேவி கர்த்திருக்க வரப்பிரார்த்தனா பிரதிஷேதா, இந்த தேவிய வந்து பிரதானமா வச்சுண்டு அவதான தேடுறா. ரத்னம் வந்து எப்படி தேடுறதுன்னு நாங்க சொன்னோமோ, ரத்னத்தை கர்த்தாவா போட்டு, அதே மாதிரி இங்க இங்க தேவி கர்த்திருக்க வரப்பிரார்த்தனா பிரதிஷேதம்ங்கிறது பிரதீயதே. இது சாதிருஷ்யாத்து, இதுக்கும் அதுக்கும் ஒரு சாதிருஷ்ய ரூபாத்து ஒரு அப்பிரஸ்துத பிரசம்சாயம். ரத்ன சப்தஸ்ய ஸ்வஜாதி சிரேஷ்டி வாச்சித்வே புனக அர்த்தந்தரநியாசமும் சொல்லியிருக்க. ரத்ன சப்தமானது தன்னுடைய ஜாதிக்குள்ள அது வந்து சிரேஷ்டத்துவம். அதனாலேயே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, எப்படி வந்து ஸ்திரீகளுக்குள்ள சிரேஷ்டமா இவ இருக்காளோ ரத்தனங்களுக்குள்ள சிரேஷ்டமா அவ இருக்கா. அப்படிப்பட்ட ரத்தனமானது ந அன்விஷ்யதே மிருக்யதேஹி தத்து அப்படின்னு ஒரு ஜெனரலைஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரதுனாலேயும் இது அர்த்தாந்தரநியாசம்னு சொல்றாரு. புரியுதா? அதாவது அந்த சென்டென்ஸ் போடுறது அர்த்தாந்தரநியாசம்னு சொல்லிக்கலாம். அது வந்து இப்ப பிரசன்ட் கான்டெக்ட்ல யாருக்கு அப்ளை ஆகுது? தேவிக்கு அப்ளை ஆகுது. அதனால அது வந்து நம்ம அப்பிரஸ்துத பிரசம்சான்னு சொல்றோம். சரியா? திவம் எதி பிரார்த்தயசே விருத்தாசிரம பிதுப் பிரதேசாக தவதேவ பூமய அத உபயந்தாரம் அலம் சமாதினா ந ரத்னம் அன்விஷ்யதே அவர் அன்விச்சதி மிருக்யதேஹி தத்து. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, நிவேதிதம் நிவேதிதம் நிஸ்வசிதேன சோஷ்மணா மனஸ்து மே சம்சயமேவ காஹதே ந திருஷ்யதே பிரார்த்தயித்தவ்யஹ ஏவதே பவிஷ்யதி பிரார்த்தித துர்லபஹ கதம். ஸோ இந்த மாதிரி வந்து இவர் கேட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு வந்து ஒரு பெருமூச்சு விடுறான். நிஸ்வசிதேன நிவேதிதம், அந்த பெருமூச்சினால தெரிவிக்கப்பட்டது. என்ன அந்த பெருமூச்சு எப்படி இருக்குன்னா, சோஷ்மனா சூடா இருக்கு. உஷ்மானா சூடு. அதோட ஒரு சூடான ஒரு பெருமூச்சினாலேயே என்ன நிவேதிதம் அப்படின்னா, உன்னுடைய மனசுல வந்து நீ என்ன நினைச்சுட்டு இருக்க. ஏன்னா வந்து உபயந்தாரம்னு நான் சொன்ன உடனே நீ பெருமிச்சு இத்தனை நேரம் நான் போட்ட அத்தனை விஷயத்துக்கும் நீ பதிலே சொல்லல, ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. நமக்கு நமக்கு வந்து நம்மள இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கேட்கும்போது நமக்கு நமக்கு நம்ம எதை நோக்கி அந்த வேலை பண்றோங்கிற அந்த கரெக்ட் பாயிண்ட்டுக்கு அவ வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோ ஏதோ ஒண்ணு கொடுப்போம். அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா, சோஷ்மனா அந்த சோஷ்மனா நிஸ்வசித்தேன சூடான உஷ்ணதா யுக்தேன அந்த நிஸ்வாச அந்த பெருமூச்சினால வாயுனா
நிவேதிதம் சூச்சிதம் என்ன அப்படின்னா மனஸ்துமே சம்சயமேவ காகதே. அதாவது நான் உபயந்தாரம்னு சொன்னோனே நீ பெருமூச்சுனால ஆமா அப்படிங்கிற அதை நோக்கி தான் நான் தபஸ் பண்றேன் அப்படிங்கிறத நீ வந்து இண்டிகேட் பண்ண. ததாபி இருந்த பொழுதிலும் மனக மே மனக என்னுடைய மனசானது சம்சயமேவ காகதே. அதுக்கு வந்து ஒரு சம்சயத்திலே தான் இருக்கு என் மனசு. ஏன்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தே பிரார்த்தயித்தவ்யः ஏவ ந திருஷ்யதே பிரார்த்தித துர்லபः கதம் பவிஷ்யதி. நீ வந்து எது நமக்கு வந்து ஒன்ன 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 நோக்கி நம்ம ரொம்ப ட்ரை பண்றோம், கிடைக்கல, இன்னும் ஹார்ட் ஒர்க் போடுறோம், இல்லைன்னா அதை நோக்கி பூஜை புனஸ்காரம் பண்றோம். ஸோ நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அதுல மேல 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 எஃபர்ட் போடுறோம். ஒரு புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு கான்செப்ட் புரியாம இருக்கலாம், அதையே நான் ஒரு 10 தடவை படிச்சேன்னு நம்ம சொன்னோம்னா இட் மீன்ஸ் தட் நமக்கு வந்து ஒரு 2-3 ரீடிங்ல அது புரியலன்னு அர்த்தம். புரியுதா? அதே மாதிரிதான் நம்மளோட டிசைர் இஸ் நாட் அக்கம்ப்ளிஷ்ட்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பூஜையோ பிரார்த்தனையோ நாங்க இந்த கோவில் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அது பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா அது கிடைக்காததுனாலதான் the person is making an extra effort இல்லையா? அதனால இங்க என்ன அப்படின்னா தவ பிரார்த்தயித்தவ்யः ஏவ ந திருஷ்யதே. நீ யாரையாவது பிரார்த்திக்கணும் அப்படிங்கறது யாருமே இல்லை உனக்கு. ஏன் அப்படின்னா உனக்கு சதுருஷமா யாருமே கிடையாது, உனக்கு சூட்டபிளா ஒரு குருமே கிடையாது. சோ தவ தே அப்படிங்கிறது தவ பிரார்த்தயித்தவ்யः ஏவ பிரார்த்தயித்தும் அர்ஹः ஏவ ந திருஷ்யதே ந அவலோக்கியதே பிரார்த்தித துர்லபக. சரி நீ வந்து யாச்சித துஷ்பிராப்பிய, நீ யாரையாவது போய் வந்து அப்ரோச் பண்ணி அவ வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணானா அந்த மாதிரி யாருமே இருக்க முடியாது. பிரார்த்தித துர்லபா அப்படின்னா பிரார்த்தித்ததுனால கிடைக்காம கதம் கேன பிரகாரேன பவிஷ்யதி, யாரும் கிடையாது. புரியுறதா? சரியா? நீதான் பிரார்த்தித்தவ்யா. உனக்கு வந்து ந தேத் பிரார்த்தித்தவ்யா ந திருஷ்யதே ஏவ பிரார்த்தித துர்லபக கதம் பவிஷ்யதி. சரி நீயே உனக்கு உனக்கு உன்னோட லெவல்ல இருந்து கொஞ்சம் இறங்கி நீ யாரையா போய் பிரார்த்தனை பண்ண ரெக்வெஸ்ட் பண்ண அப்படின்னா அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ண முடியுமோ? முடியவே முடியாது. புரியுறதா? சரியா இருக்கா மீனிங்? நிவேதிதம் நிஷ்வசிதேன சோஷ்மனா மனஸ்து மே சம்சயமேவ காகதே ந திருஷ்யதே பிரார்த்தயித்தவ்ய ஏவதே பவிஷ்யதி பிரார்த்தித துர்லபக கதம். ஸோ வந்து என்ன வியாக்கியானம் என்ன அப்படின்னா இத்தம் நிஜ ஹிருதய ஒரே நிமிஷம். இத்தம் நிஜ ஹிருதய வர்த்தினஹ பரமார்த்த பரமார்த்த சதஹ. ரொம்ப மோசமா இருக்கு காமாட்சி, உன் புக்ல என்ன இருக்கு? வஸ்துனக பிரசங்கேன சஞ்சாத தீர்க்க நிஸ்வாசாதி விக்ரியாம் நாயிகாம் உபலப்ய தமேவ பரமார்த்தம் கிமபி பிரகாசயதி. சரியா? இத்தம் நிஜ ஹிருதய வர்த்தினஹ பரமார்த்த சதஹ வஸ்துனஹ பிரசங்கேன இந்த மாதிரி மனசுல வச்சுட்டு இருக்கிற நிஜ ஹிருதய வர்த்தினஹ பரமார்த்த சதஹ வஸ்துனஹ பிரசங்கேன சஞ்சாத தீர்க்க, அதாவது மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த அதனுடைய அந்த பிரசங்கேன அந்த கான்டெக்ஸ்ட் வரும்பொழுது சஞ்சாத தீர்க்க நிஸ்வாசாதி விக்ரியா. விஸ்வாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருமூச்சு, சஞ்சாத்தம்னா உண்டான, தீர்க்கம்னா நீண்ட, நிஸ்வாசாதி விக்ரியா அந்த பெருமூச்சு முதலிய அந்த கிரியையின் வாயிலாக நாயிகாம் உபலப்ய அவளை அவளை வந்து கேட்ச் பண்றார். தமேவ பரமார்த்தம் கிமபி பிரகாஷயதி, அதையே அவர் வந்து வெளிக்கொண்டு வர்றார். அது அவ இது வரைக்கும் எதுக்கும் ரியாக்ஷன் கொடுக்கல. இப்போ நிஜம் தன்னுடைய மனசுல வச்சுட்டு இருக்கிற அந்த வஸ்துனக பிரசங்கேன அந்த பிரசங்கவசாத்து ஒரு பெருமூச்சு விடுறா. சோ அந்த பெருமூச்சுனால சூச்சிதம் என்ன அப்படிங்கிறத இவர் வந்து இப்ப பிரகாஷயதி. புரியுறதா? சோஷ்மனா நிஸ்வசிதேன நிவேதிதம் ஊஷ்மனா சகிதா சோஷ்மா இஷ்ட அனவாப்தி சந்தாப உஷ்ணேன இத்தியர்த்தா. இஷ்ட அனவாப்தி எதை விரும்புறாளோ அதை இது வரைக்கும் பண்ற தபஸ்னால அவளுக்கு கிடைக்கல. இத்தனை நாளா தபஸ் பண்ணா, காஞ்சி போன இலைய கூட சாப்பிடல, அபர்ணான்னு பேர் வந்தது, மழை ஜலத்தை குடிச்சுட்டு இருந்தா. இந்த மாதிரி தபஸ் பண்ணப்புறமும் இஷ்ட அனவாப்தி, அந்த இஷ்டம்ங்கிறது ந அவாப்தம் அனவாப்தி, அந்த அனவாப்தினா உண்டான ஒரு சந்தாபம், அந்த சந்தாப உஷ்ணேன அந்த சந்தாபம்ங்கிற அந்த உஷ்ணத்தினால
நிஸ்வசித்தேன தீர்க்க நிஸ்வாசேன நிவேதிதம் ஞாபிதம் வரப்பிரார்த்தனம் இது சேஷா. எது சூச்சிதம்? அவர் உபயந்தாரம் அப்படின்னு சொன்ன உடனே இவ பெருமூச்சு விட்டதுனால வரப்பிரார்த்தனா கோசரதான் இவ இந்த தபஸ பண்றார் அப்படிங்கிறது அந்த பெருமூச்சினால சூச்சிதம். ஆசங்கியமயா பரிஹிருதம் வரப்பிரார்த்தனமேவ தபக்காரணம் இது தவ அந்தஸ்தாப உஷ்ணேன தீர்க்க நிஸ்வாசேன நிவேதிதம் ஆசீத் இத்தியர்த்தா. மேலும் என்ன அப்படின்னா, ஆசங்கிய மயா மயா பரிஹிருதம். சோ என்ன டவுட்டை கலப்பிண்டு மயா அந்த டவுட் ஆனது கிளியராக்கப்பட்டது. வரப்பிரார்த்தனமேவ தபக்காரணம், வரப்பிரார்த்தனாதான் தபஸினுடைய காரணம். இது தவ அந்த ஸ்தாப உஷ்ணேன, உனக்குள்ளேந்து வந்த அந்த தாபம், அந்த தாபாத்து ஒரு உஷ்ணம், அந்த உஷ்ணத்தினால தீர்க்க நிஸ்வாசேன ஒரு பெருமூச்சினால நிவேதிதம் ஆசீது நிவேதிக்கப்பட்டது, சூச்சிதமாக இருக்கப்பட்டது. அத ஆத்ம விஷயம் அபிலாஷம் தன் முகேனைவ ஸ்ரோதுகாமக பரிநிஷ்சிதம் ஏவ அர்த்தம் சம்சய விஷயதாமேவ நயதி. சோ இவர் பிறகு ஆத்ம விஷயம் அபிலாஷம், தன்னை பத்தின அந்த அந்த தன்னுடைய அந்த அபிலாஷத்தை தன் முகேனைவ ஸ்ரோதுகாமக. சோ ஆத்ம விஷயம் அப்படிங்கிறது அவ சம்பந்தமான ஒரு அபிலாஷம். அவளுடைய தஸ்யாக முகேனைவ ஸ்ரோதுகாமக, அவ வாயிலேந்தே கேட்கணும்னு ஆசைப்படுற ஈஸ்வரன் பரிநிஷ்சிதமேவ அர்த்தம் சம்சய விஷயதாமேவ நயதி. அது ஒரு மேட்டர் ஆஃப் டவுட்லயே எடுத்துட்டு போறார். மே மனஸ்து சம்சயமேவ காகதே. என் மனசுல இப்ப ஒரு காகனம் அப்படின்னா ஒரு இம்மர்ஸ்ன்னு அர்த்தம். இந்த இடத்துல சம்சயத்துல மூழ்கி இருக்குன்னு அர்த்தம். மே உபபன்ன அனுபபன்னார்த்த விவேச்சன குஷலஸ்ய மம. சோ மேனா எனக்கு, மே மனஹா சம்சயமேவ காகதேன்னு இருக்கு ஸ்லோகத்துல. அந்த மேங்கிறது மம. அந்த மம எப்படிப்பட்ட அவர் அப்படின்னா உபபன்ன அனுபவன்னார்த்த விவேச்சன குஷலஸ்ய மம. சோ உபபன்னம் ஒரு விஷயம் இருக்கு, அது அனுபவன்னம் மேனிஃபெஸ்ட் ஆல, அந்த அர்த்தத்தை அந்த விஷயத்தை ஆராயறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற மம. விவேச்சன குஷலஸ்ய மம மனஹ அப்படின்னா சித்தம். தூ சப்தா அந்நிய சித்தேபியா வத்திரேகம் தியோதயதி. மே மனஸ்து அப்படின்னு போட்டிருக்காளோ, என்னுடைய மனசோ அப்படின்னா இவருடைய மனசுங்கிறது மத்தவா மனசோட டிஃபரெண்ட். ஏன் அப்படின்னா உபபன்ன அனுபபன்னார்த்த விவேச்சன குஷலகா அவர். அப்படிப்பட்ட அவருடைய மனசானது தூஷப்தா அந்நிய சித்தேபியா வத்திரேகம் தியோதயதி. விவேக குஷலாக திருஷ்டமபி அனுபபன்னம் அர்த்தம் ததைவ இது ந நிச்சின்வந்தி. சோ விவேக குஷலாக, அதாவது விவேக புத்தி இருக்கிறவா, அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எது கரெக்ட் எது தப்புன்னு ஆராயறவாதான் விவேகி. அந்த விவேக குஷலாக, அந்த விவேகத்துல அந்த விவேக புத்தியில ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவா, திருஷ்டமபி பார்த்தாலும் கூட, திருஷ்டமபி அனுபவன்னம் அர்த்தம் அது ஃபுல்லா வெளிவரல மேனிஃபெஸ்ட் ஆல அப்படின்னா அந்த அர்த்தத்தை அதை ததைவ இது இப்படிதான் இருக்கணும், அவ சொல்லாட்டி கூட அவ பெருமூச்சு விட்டுட்டாளோனோ, அதனால இதுதான் அப்படின்னு இந்த விவேக குஷலாக அதை நெவர் அரைவ் அட் கன்க்ளூஷன் அர்த்தம். விவேக குஷலாக திருஷ்டமபி கண்ணெதிர்க்க அவ பெருமூச்சு விட்டதுனாலேயே உபயந்தாரம் ஏவ அது கோர்சனோதான் அவ தபஸ் பண்றா அப்படிங்கறத திருஷ்டமபி அனுபவன்னம் அர்த்தம் அது பூரணமா வெளில வராததுனால ததைவ இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆன்டிசிபேஷனோட ந நிச்சினோதி அவ டோன்ட் அரைவட்ட நிச்சின்வந்தினா நிச்சயம் ந குர்வந்தின்னு அர்த்தம். தே டோன்ட் அரைவ் அட் கன்க்ளூஷன் அர்த்தம். புரியுதா? அடுத்தது சம்சயம் அனுபபத்திம். சம்சயம்னா அந்த வெளிவராத அந்த டவுட். சோ அனுபபத்தி உபபத்திஹி அப்படின்னா இட்ஸ் மேனிஃபெஸ்டட், அனுபபத்தினா நாட் மேனிஃபெஸ்டட். ஏவ சப்தா உபபத்தி லேசஸ்யாபி அபாவம் ஆக. சோ ஏவ அப்படின்னு இருக்கணும், எங்க இருக்கு? ந திருஷ்யத்தே பிரார்த்த. ஓகே, ஏவ சப்தா ந இந்த இடத்துல ததா ஏவ ந நிச்சின்வந்தி. ஏவ சப்தா உபபத்தி லேசஸ்யாபி அபாவம் ஆக காஹதே பிராப்னோதி. சந்தாப உஷ்ண தீர்க்க ஸ்வாச அனுமானேன வரப்பிரார்த்தனமேவ தபக்காரணம் இது சம்யக் அவகதமபி தத்ர உபபத்தி லேசஸ்ய அபாவாத் மனோமே நிச்சயம் ந உபலபதே இதி இத்தியர்த்தா. சோ என்ன அப்படின்னா
சந்த சந்தாப உஷ்ண தீர்க்க சுவாச அனுமானேன சந்தாபத்தினால உண்டார ஒரு உஷ்ண தீர்க்க நிஸ்வாசம், சூடாக வருகின்ற ஒரு காத்தினால வரப்பிரார்த்தனைக்கோசரம் தான் தபக்காரணம், அவ தபஸ் பண்றா அப்படிங்கிறத சமயக்கு அவகதமபி நன்னா இவருக்கு புரிஞ்ச பொழுதிலும் கூட தத்ர உபபத்தி லேசஸ்யாபி அபாவாத்து, அந்த உபபத்தினா அதனுடைய வெளி கிளம்புறது வெளி வர்றது அதனுடைய லேசம் கூட இல்ல அப்படின்னா அவ அவ வந்து எக்ஸ்பிளிசிட்டா அதை சொல்லல. அதனால மனோமே நிச்சயம் ந உபலபதே இது அர்த்தா. சோ என்னுடைய மனசானது will not completely come at an conclusion that she is doing this penance only to attain a suitable groom அப்படிங்கறத என்னுடைய மனசுங்கிறது ஒத்துக்காது. தாமேவ அனுபபத்திமாக தே பிரார்த்தித்தவ்யः ஏவ ந திருஷ்யதே கதம் பிரார்த்தித துர்லபः பவிஷ்யதி இது இது ஸ்லோகம். தே சர்வ பிரார்த்தனீயாயாக தவ, எல்லாராலையும் பிரார்த்திக்கப்படுகின்ற உனக்கு பிரார்த்தயித்தவ்யः பிரார்த்தயித்தும் யோக்யः கஷ்டித் புருஷः இது சேஷः, நீ போய் பிரார்த்திக்கிறதுக்கு சூட்டான ஒரு புருஷன்கிறவன் இந்த லோகத்துல இல்ல. त्वद அபேக்ஷையா அதிக குணः ஹி புருஷः त्वया பிரார்த்தயித்தவ்யः. சோ நம்ம ஒரு ஸ்திரீயானவள் ஆர் நமக்கு வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு இது வரணும் அப்படின்னா நம்மளை விட அவ இன்னும் கொஞ்சம் ஹையர் இதர் ஸ்டேட்டஸ்லயோ படிப்புலயோ அழகுலயோ எதுலயாவது நம்மளோட ஜாஸ்தி இருக்கணும். ஆனா துவதபேட்சையா ஒன்ன கம்பேர் பண்ணும்பொழுது அதிகா குணக ஜாஸ்தி குணத்தோடு இருக்கின்ற புருஷா துவயா பிரார்த்தித்தவ்யः ஹி. சோ உன்னால யார் பிரார்த்திக்கப்பட வேண்டும்? உன்னை விட ஜாஸ்தியா பெட்டரா இருக்கிற ஒரு பர்சனை தான் நீ அப்ரோச் பண்ணுவ. தாதிருஷ்ய லோகத்ரயே அபி அபாவாத் இது இயம் உக்திஹி. சோ தாதிருஷ்ய புருஷஸ்ய அப்படிப்பட்ட புருஷனானவன் லோகத்ரயே அபி இந்த மூணு லோகத்திலையும் அபாவாத் இல்லாத காரணத்தினால இயம் உக்திஹி இது வந்து சொல்லப்பட்டது. பிரார்த்தயித்தவ்யः ஏவ நாஸ்தி கிம் புனः பிரார்த்தித துர்லபः இது இத்யேவ சப்தார்த்தः न दृश्यते लोकत्रयः इति. सो प्रार्थितश्च असौ दुर्लभश्च इति प्रार्थित दुर्लभः प्रार्थितत्वे सति दुर्लभः. நீ யாரையாவது பிரார்த்தனை பண்ண ஆனா சக துக்கேன லப்தும் சக்கியா துர்லபः, அவன் கிடைக்கல அப்படிங்கிறது கிடையாது. சர்வ பிரார்த்தனீயாயா துவயா பிரார்த்தயித்தவ்யः கச்சித் புருஷः லோகத்ரயே ந உபலபியதே. சர்வ பிரார்த்தனீயா துவயா எல்லாராலையும் பிரார்த்தனைக்கு உட்பட்டவளான உன்னால் கஷ்டித் புருஷः லோகத்ரயே அபி பிரார்த்தயித்தவ்யः ந உபலபியதே, உன்னால் இந்த மூன்று லோகத்திலையும் ஒரு புருஷன் வந்து பிரார்த்தனைக்கு யோக்கியமா ஒருத்தன் இருக்காங்கிறது இல்ல. அபிச்ச எதி கதாச்சித் கஷ்டித் त्वया பிரார்த்திதः பவேத் தர்ஹி தஸ்ய பாக்யாதிசயः ஏவ தத்ர ஹேதுः இதி குதஹ தஸ்ய பிரார்த்தித துர்லபத்வம். அபிச்ச போனா போறது நீ யாரையாவது போய் பிரார்த்தனை பண்ணேன்னு வச்சுக்கோ, எதி கதாச்சித் ஒரு சமயம் கஷ்டித் त्वया பிரார்த்திதः பவேத் யாரோ ஒரு புருஷன் ஒன்னால் பிரார்த்திக்கப்பட்டானே என்றால் தர்ஹி தஸ்ய பாக்யாதிசய இட் இஸ் இஸ் குட் ஃபார்ச்சூன் ஏவ தத்ர ஹேது. அதுக்கு அவனுக்கு ஏன் வந்து உன்னுடைய பிரார்த்தனை நீ போய் ஏன் அவனை வேண்டிண்ட அப்படின்னா அவனுடைய நல்ல காலம் நீ போய் வேண்டிண்ட, அதுதான் அதுக்கு காரணம். இது குதக தஸ்ய பிரார்த்தித துர்லபத்துவம். சோ பிரார்த்தித துர்லபத்துவம்ங்கிறதே கிடையாது, ஏன்னா உன்னை விட வசந்தவன் யாரும் கிடையாது. அதனால நீ யாரை போய் பிரார்த்திப்ப? அப்படியே நீ போனா போறதுன்னு உன் லெவல்ல இருந்து கீழே வந்துட்டு யாரையாவது நீ பிரார்த்திச்ச அப்படின்னா அவன் உனக்கு கிடைக்காமல் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா உன் பிரார்த்தனைக்கு ஒத்தன் பாத்திரமானானா அவனுடைய பாக்ய அதிசயாத்து தான் அவன் பாத்திரமாறான். ததவ ந ததர்த்தம் தவ தபஸ்சரண உபபத்திஹி இது பாவக. அதனால இதுக்கோசரமும் நீ வந்து தபஸ் பண்ணல அப்படிங்கிறத நான் முடிச்சுக்கிறேன். புரியுதா? இது வந்து இவர் வந்து அவ வாயிலேருந்து வரணும், இல்ல இல்ல நான் இதுக்குதான் பண்றேன்னு. அதுக்கோசரம் என்ன அப்படின்னா மூன்று லோகத்திலையும் உன்னை விட பெட்டர் யாரும் கிடையாது. அதனால நீ யாரை போய் பிரார்த்திப்ப? சரி போனா போறதுன்னு உன் லெவல்ல இருந்து நீ கீழே வந்துட்டு ஒருத்தங்கிட்ட போய் பிரார்த்திச்ச அப்படின்னா அவனுடைய ஒரு பாக்யாதிசயம், அது அந்த புருஷனுடைய பாக்யாதிசயம் தான் அதுக்கு ஹேத்து உன்னுடைய பிரார்த்தனைக்கு. அப்படி இருக்கிற அந்த புருஷனானவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணுவானா? அவனுக்கு அந்த பிரார்த்தித துர்லபத்துவமும் கிடையாது. ததக ந ததர்த்தம் தவ தபஸ்சரண உபபத்தி இது பாவ. சரியா? மேலும் சொல்றான், நிவேதிதம் நிஸ்வசிதேன சூஷ்மனா மனஸ்து மே சம்சயமேவ காஹதே ந திருஷ்யதே பிரார்த்தித்தவ்ய ஏவதே பவிஷ்யதி பிரார்த்தித துர்லப கதம். எடுத்துக்கலாம்.